Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of TradeAchievers. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் கோல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோல்டில் ஏன் இன்னைக்கு பார்க்குறோன்னா, இன்னைக்கு ஈவினிங் ஒரு நியூஸ் இருக்குது, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபெட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் வேறு. ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுங்கள். ஏன்னா பார்த்துருக்கோம், நம்ம அவங்களுக்கு டெப்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கடன், அமெரிக்கா வந்து கடன் எவ்வளோ வச்சுருக்குன்னா ட்ரில்லியன் கணக்கான டாலர்ஸ் வச்சுருக்கு. அவங்க கம்மி பண்ணால் தான் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும், கம்மியாகும். இது மட்டும் இல்லாமல் அவங்க டெப்ட்டை கம்மி பண்ணால் தான் புது புது பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, லோன் வாங்கி அதை டெவலப் பண்ணுவாங்க. அந்த அமெரிக்கா டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது எப்போ வருதுன்னா, இன்றைக்கி நைட்டு 11:30 மணிக்கு வரும். அது ப்ரீவியஸாக எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 4.5% இருந்துச்சு. இப்போ ஃபோர்காஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 4.25% வரைக்கும் குறைக்கலாம், ஒரு 0.25% வரைக்கும் குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஃபெட்டு குறைக்கலன்னா, இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம குறையும் போது இன்ஃப்ளேஷன் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அந்த ஒரு என்னென்னா டபுள் ஏஜ் தான். ஏன்னா அவங்க ஊர் வளருதுன்னா என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இன்ஃப்ளேஷன் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலருக்கான மதிப்பு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்கன்னா எப்படி கம்மியாகும், இப்போ வந்துட்டு நார்மலாக வந்து பேங்க்கில் போட்டு வைக்கிறோம், ஒரு 1,00,000 போட்டு வைக்கிறீங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து 5% சொல்கிறாங்க. மாதமாக என்னென்னா வருஷத்துக்கு 5,000 சம்பாதிக்கிறீங்க. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுறாங்க, 5லேருந்து 4% கம்மி பண்ணாங்கன்னா 4,000 தான் வரும். அப்போ நம்ம என்ன யோசிப்போம், அப்போ எனக்கு வந்து சம்பாதிக்கிறது கம்மியாகுது, அப்போ நான் என்ன பண்ணலாம், வேறு மீடியம் தேடலாம். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, வேறு மீடியம் போவாங்க. மேஜராக அதுவும் மக்கள் வந்து போகிற மீடியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான். ஷேர் மார்க்கெட் போவாங்க, இன்னொன்று கோல்டு போவாங்க. ஏன் இன்றைக்கி நான் கோல்டை பற்றி பேசுகிறேன்னா, நம்மளுக்கு தெரியும் அன்சர்டனிட்டி உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்குது. அன்சர்டன் இது இருக்குது. இந்த ட்ரம்ப்போட ட்ரேட் வார் பற்றிலாம் பார்த்தோம்னா அன்சர்டன் இருக்குது. அந்த ட்ரேட் வார் கூட அந்த முடிகிற நிலமையில் இருக்குது. அது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இன்னைக்கு கோல்டு பார்த்தலாம். ஏன்னா இது வந்துச்சுன்னா கோல்டு ஏறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம லெவல்ஸ்ன்னு பார்க்கும்போது நான் முன்னாடியே கொடுத்துருந்துருப்பேன், நான் காமிக்கிறேன். ப்ரீவியஸ் லெவலில் நம்ம வந்து டார்கெட் நம்ம செட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருந்துச்சு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருந்துச்சு, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,750 கிட்ட இருக்குது. அந்த என்னன்னா ஆல் டைமோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 3,750 to 800 போன வீடியோவே பார்த்துருப்போம். நம்ம ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே ரெண்டுமே அச்சீவ் பண்ணியாச்சு, இந்த 2 லெவலு. அடுத்த லெவல்னு பார்க்கும்போது 3,750 to 3,800 தான் ஒரு மேஜர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த 2 லெவல் எடுத்துறேன் நான். இதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 4,000 ஒரு 200 ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 800ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை உடச்சிதுன்னா மார்க்கெட் வந்து 4,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கோல்டோட ப்ரைஸ் ஏறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நிறைய அன்சர்டனிட்டி இருக்குன்னா நிறைய பேர் எங்கே போயிட்டுருக்காங்கன்னா கோல்டு தான் போயிட்டுருக்காங்க. இன்கேஸ் கரெக்ஷன் வருது, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஒரு இத்தனை வருஷம் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து ட்ரம்ப் பண்ணியிருக்காருன்னா, இத்தனை வருஷம் ஃபெட்டில் இருக்கவங்க யாருமே வந்துட்டு என்ன பண்ணனா வேலையை விட்டு நீக்கிறதுக்கான விஷயம் வந்து ஒரு பிரசிடென்ட் பண்ணது கிடையாது. ஆனால் ட்ரம்ப் வந்து அந்த விஷயம் பண்ணியிருக்காரு. இன்னும் குக்குன்றவங்கள வேலையை விட்டு நீக்கணும், ஃபெட்லேருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஆனால் நீக்க முடியல. அவங்களும் இன்னைக்கு ஓட்டு போடுவாங்க. இன்கேஸ் அவங்க ஓட்டு போட்டு இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எவ்வளோ வரலாம் அப்படின்றது நான் பார்த்துறேன், உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல கரெக்ஷன் வந்துச்சுன்னா 0.5 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,520 அந்த ரேஞ்சில் இருக்குது. 0.618 வந்து 3,450 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதான் 3,500 3,450 அந்த ரேஞ்சில் வந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா மார்க்கெட் இன்கேஸ் இங்கே திரும்பிச்சுன்னா கரெக்ஷன் வந்து இவ்வளோ தூரம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போதுமே புரிஞ்சுக்கோங்க, கரெக்ஷனோட நல்ல இது. ஆனால் கோல்டு பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆல் டைம் எல்லாம் உடச்சிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம போன வீடியோவில் கூட பார்த்துருப்போம். ஆனால் 10,000 உடச்சிருச்சு. அடுத்த டார்கெட் வந்து 12, 15,000, 20,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா தாராளமாக இருக்குது. கோல்டுக்கான டிமாண்ட் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் கரெக்ஷன் வந்தாலும் சரி, நீங்கள் எதுவுமே வரி பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. நார்மலாக இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறவங்க வந்துட்டு என்னென்னா ஓவர்சீஸில் இருக்க ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாரெக்ஸில் பண்ணுறீங்க, ட்ரேட் பண்ணுறவங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியாவில் இருக்க மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கோல்டு வாங்கி வைங்க, ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வைங்க. ETF இருக்குது, சாவரின் பாண்ட் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சில்வரும் இருக்குது. இன்னும் கேஸ் உங்களால் 10,000 கொடுத்து
கோல்டு வாங்கி வைக்க முடியல. சில்வரும் இருக்கு. இன்கேஸ் இந்த வீடியோ வேணும்னா கேளுங்க. நான் கோல்டு வெர்சஸ் சில்வர் 2த்துல எது பெஸ்ட்டு, எந்த டைம்ல எது வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயில் அனாலிசிஸா நான் வேணும்னா கேளுங்க. கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத பத்தி டீட்டெயிலா வீடியோ எடுக்கிறேன். இப்போதைக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபேஸ்ல தான் இருக்கு. வரி பண்ண அவசியம் கிடையாது. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால முடியுமோ, சின்னதா இருந்தாலும் சரி, சில பேர் பார்த்தீங்கன்னா, 1/4 கிராமும் விக்கிறாங்க. சில ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா. அப்ப நீங்க வந்து ரூ. 2,500 குடுத்து, ரூ. 3,000 குடுத்து 1/4 கிராம் வாங்கி வைக்கணும், வாங்கி வைக்கலாம். 1/2 கிராம் வாங்கி வைக்கணும், வாங்கி வைக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ கோல்டு சேர்த்து வச்சுட்டே இருங்க. இருந்தாலும் சில்வரும் வாங்கி வைக்கலாம். சில்வர் நான் அந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேனே, எப்போ வாங்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சில்வருக்கு நெறைய பேருக்கு பயம் என்னன்னா, அதுக்கு வந்து ரீசேல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ கம்மியா போகும். அது மட்டும் இல்லாம பிளெட்ஜ் பண்றது பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து வாங்க மாட்டாங்க. பிளெட்ஜ் பண்றதுன்னா, அடகு வைக்கிறது. அடகு வைக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா, நெறைய இடத்துல வாங்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? என்னென்ன விஷயங்கள் இருக்கு? அது நான் டீட்டெயிலா போடுறேன். அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இப்போதைக்கு கோல்டு பத்தி பார்த்துருக்கோம். கோல்டு நீங்க வொரி பண்ணிக்கவே வேணாம். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வாங்கி வச்சுட்டே இருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். வந்துச்சுன்னா அதுக்கேத்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரேடும் இல்ல நீங்க இந்தியால இருந்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி இன்வெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.